ஃபுல்லி ஃப்ராங்க் வித் ராதாமோகன் சார். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியை நாடுவோம் சார். ஏன்னா உங்கள் படங்கள் வந்து அப்படி தானே இருக்கும். கச்ச கச்ச கச்சான் இருக்குது கிளைமேட்டு, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, எங்கே பார்த்தாலும் சத்தம். அதுக்கு நடுவில் மொழியின் பேர் வச்சாலே படம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ பிருந்தாவனம்னு வேறு டைட்டில் வச்சுருக்கீங்க. எப்படி சார் ஹவ் ஆர் யூ ஏபிள் டு மேக் சச் ஹார்ட் வார்மிங் சாஃப்ட் டெண்டர் ஃபிலிம்ஸ்? அப்படி இல்லை, மனசில் தோன்ற கதைகள் வந்து நான் பண்ணுறேன். அது வந்து அந்த மாதிரி அமையுது, அவ்வளோதான். மற்றபடி இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி டெலிபரேட் அட்டம் கிடையாது. அது எனக்கு என்ன வருதோ அதை நான் பண்ணுறேன், அப்படி தான் எடுத்துக்கணும். அது பட் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இப்போ சேரன் சார்னா அவர் ஒரு பாணியில் படம் பண்ணிட்டு இருந்தார், மிஷ்கின் சார்னா ஒரு பாணி. இப்போ ராதாமோகன் சார் அப்படின்னா மூஞ்சி சுளிக்க வேணாம், பக்கத்தில் இருக்கிற குழந்தை கண்ணை மூட வேணாம், வில்லன் வந்து யாரையும் கொல்ல போகிறதில்ல, எங்கேயும் வந்து டபுள் மீனிங் டயலாக்ஸ் கிடையாது, ஹீரோயினோட தொப்புல கூட இல்லை, இடுப்பு சைடு கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் க்ளீன் ஃபில்ம். சென்சார் போர்டுக்கு எந்த வித தொந்தரவும் கொடுக்காத ஒரே இயக்குனர் திரு ராதாமோகன். அப்படின்னா அவங்க சிந்தனையும் அப்படி தான் இருக்கா சார்? இல்லை, நான் சொன்ன மாதிரி அந்த இது நிறைய பேர் கேட்குறாங்க. இது அதாவது என் கதைக்கு வந்து தேவைப்படுறது தான் நான் வந்து இது பண்ணுறேன். சப்போஸ் ஒரு கதை தோணுது எனக்கு, நான் அப்போ யோசிக்கிறது இல்லை இது வந்து அப்படி ஒரு க்ளீன் ஃபில்மாக எடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறது இல்லை. அந்த கதைன்னு வரும்போது அதுக்கு அப்படி தான் தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மொழியிலையோ அபிமானம்லையோ வந்து ஹீரோயின்ஸ்னால் வந்து கிளாமரஸாக காட்டினாக்கா அது இன்னும் வேறு மாதிரி ஒரு படத்தோட ஃபோக்கஸே வேறு மாதிரி ஆகிடும். ஒரு கதையில் வந்து சப்போஸ் ஒரு ஒரு கிளாமரஸான ஒரு கேபரே டான்ஸரை பற்றின ஒரு கதை அப்படின்னாக்கா அதை நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது பட் எது பண்ணாலும் வந்து நம்ம வந்து மற்ற முகம் சுடிக்காத அளவுக்கு பண்ண முடியும். அதை தான் சொல்கிறேன், யுவர் அப்ஜெக்டிஃபிகேஷன் தான். ஆமாம், கண்டிப்பாக. அது நம்மளுக்கே வந்து தெரியும். நம்மளுக்கே பார்க்கும்போது இப்போ டபுள் மீனிங் டைலாக்ஸ் அப்படின்னாக்கா அது ரொம்ப மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டாக வந்து அப்படி இருந்தால் வந்து நிச்சயமாக எனக்கு ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு பிடிக்காது. அதே ஒரு இன்டெலிஜென்ஸோடு இருந்தால் நான் எனக்கு கண்டிப்பாக எனக்கும் பிடிக்கும். அது எல்லோரும் பேசுகிறது தான், எல்லோரும் அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அது டபுள் மீனிங் அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு அடல்ட் ஹியூமர் அப்படின்னாக்கா அதை ரசிக்க நான் ரெடி. சரி, இப்போ காமெடி ஃபிலிம்ஸ் கான் ஃபார் அ டாஸ். அதாவது நம்ம வந்து இப்போது வேறு ஜான்டர் படங்கள் கூட பார்த்துடலாம் போல, அந்த காமெடி படம் பார்க்குறது பயங்கர எம்பாரசிங்காக இருக்குது. ரொம்ப இந்த இன்சல்ட் காமெடி ஸ்லாப்ஸ்டிக்லேயே பல ஆண்டுகளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் படத்தில் இது ஒரு ஆல் டுகெதர் வேறு ஒரு ஐக்யூவில் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப த்ரூ பிருந்தாவனம் ஆர் வி கோயிங் டு கெட் சம் கண்டிப்பாக குவாலிட்டி காமெடி? பிருந்தாவனம் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு அழகு, அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும். படமும் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், அதோட வேல்யூஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் பேசுகிற படம். ஸோ கண்டிப்பாக வந்து இது நிறைய ஒரு ஹியூமரோட தான் சொல்லியிருக்கேன் நான். எஸ்பெஷலி விவேக் சார்லாம் இருக்கிற ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அப்படி மாதிரி தேர் பி லாட் ஆஃப் ஹியூமர். அது அங்கங்கே வந்து நல்ல நம்மளை டச் பண்ணுற மாதிரி சொல்லி நெகிழ்ச்சியான ஒரு சம்பவங்களும் இருக்கும் படத்தில். இப்போ அருள் சார்ட்டையும் கேட்டிருந்தோம். ஏற்கனவே ஜோ மேம் உங்களோட ப்ரீவியஸ் பிகஸ்ட் ஹிட் தட் யூ கிவன் அதில் ஒரு மியூட்டாக நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் அருள் சார் ஒரு சிமிலர் கேரக்டர் வித் சேம், ஐ வுடன் யூஸ் த வேர்ட் டிசபிலிட்டி, பட் யா. ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருந்ததா, இல்லை சம் லெவல் ஆஃப் கம்பேரிசன்? இல்லை, கம்பேரிசன் இல்லை. இது வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அதாவது நானே பார்த்தீங்கன்னா இந்த மொழி பார்ட் 2 அப்படிலாம் சொல்லவே இல்லை நான். இட்ஸ் நாட் அ ஜெனியூன் சீக்வல். இப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு ஜெனியூன் சீக்வல். இப்போ சேம் ஆக்டர், சேம் ப்ரிமைஸ், அந்த மாதிரி இருக்கும். இப்போ சென்னை 28 இஸ் அ ஜெனியூன் சீக்வல். அதோட கண்டினியூவேஷன் அந்த மாதிரி ஒரு சீக்வல்னு சொல்கிறாரு. இது வந்து டோட்டலி வேறு ஆக்டர்ஸ், வேறு இது கதை நடக்கிற இடம் வேறு, களம் வேறு, அந்த ஒரு பேக்ட்ராப்பர் எல்லாமே வேறு. ஸோ அதனால தான் நான் வந்து அதை பற்றி இது வந்து இப்போ மொழி பண்ணும்போது நான் வந்து அந்த மாதிரி நிறைய பேரை சந்தித்து பேசி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணும். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஸ்பார்க் தான் இந்த பிருந்தாவனம். ஸோ அது ஒரு உலகம், அதில் நிறைய கதைகள் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த சிமிலாரிட்டின்ஸ் தேர், அவ்வளோதான். அதை ரெண்டு பேருமே வந்து பேச முடியாது, கதை கேட்காதுன்றத தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. சார், ஆனால் உங்கள் படங்களில் ஒரு அழகான இன் யோர் ஃபிலிம்ஸ் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்வீட் நேச்சர்டாக இருப்பாங்க. கொஞ்சம் இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. இது அந்த கான்ஃப்ளிக்டை வந்து அவங்க நகர்த்துறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இஸ் தட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ? அது தெரியல. அது எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. ஒரு வில்லன் ஒரு ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸ் இல்லையே தவிர அவங்களோட மென்டல் கான்ஃப்ளிக்ட் தான் வில்லனாக இருக்கும் நிறைய கதைகளில். அது வந்து ஒரு ஈஸி கிடையாது ஹேண்டில் பண்ணுறது. ஒன்றும் அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு அது நம்ம மக்கள் எல்லாமே ஹீரோ, வில்லன், ஹீரோயின் அப்படி பார்த்து பழகினவங்க. இப்போ வந்து சில மென்டல் பிளாக்ஸ் இருக்கும் சில பேருக்கு. இப்போ வந்து அவன் வந்து பெருசாக காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருப்பான். பட் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன பயம். அவனை வந்து நைட்டு வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்க சொன்னால் பயப்படுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் பார்த்துருப்போம். இல்லை ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவன் வந்து பார்க்க மாட்டான், அதை பற்றி அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தா சின்ன வயசில் ஏதோ நடந்த ஒரு சம்பவம் வந்து அது காரணமாக இருக்கும். நமக்கு வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக இருக்கும். அது அந்த மாதிரி சில நுணுக்கமான விதம். மனுஷனோட ஒரு மனம்ன்றது அவ்வளோ சிக்கலானது. இட்ஸ் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் திங் இந்த வேர்ல்டுனா அதான் சொல்ல முடியும். நம்ம ஹியூமன் மைண்டு தான். அதை விட காம்ப்ளிகேட்டான விஷயம் எதுவுமே கிடையாது. அது எப்போ யாருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம வி கேன் நெவர் ப்ரெடிக்ட் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அதில்.
பட் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே வந்து இப்போ ஆடியன்ஸ் உள்ள வர்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். ஒரு குடும்பத்தில் வரும்போது வந்து யாருமே வந்து அழுதுட்டு அப்படியே வந்து அதுக்காக யாரும் வரதில்லை. ஒரு டு ஹேவ் அ குட் டைம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டோட தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல பெரிய சீசன்ட் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தான் தேவைன்னு போது யூ சர்ப்ரைஸ்ட் அஸ் வித் காஸ்டிங் சம்படி எல்ஸ். ஸோ ஹவ் இட் அருள்நிதி வந்து நான் அவர்கிட்ட கேட்டபோது, சார் நீங்கள் என்னமோ உங்கள் ஆக்டிங்கில் கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது சார், இந்த படத்தை பாருங்கள், நான் என் மீட்டர் விட்டு வெளியே வந்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக தான். இப்போ நான் அவரோட ஒரு படம் பண்ணான்னு அடிக்கடி மீட் பண்ணி பேசும்போதெல்லாம் வந்து அவரை பார்ப்பேன். நான் பார்க்கும்போதெல்லாமே அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்மைல் இருக்கும். நல்ல ஒரு மலர்ந்த முகத்தோடு இருப்பார். நல்ல ஒரு அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் படத்தில் எல்லாம் அவர் பண்ண ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஃப்பாக ஒரு ஆங்க்ரி யங்மேன் அந்த மாதிரியே தான் இருந்தார் அவர். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், யாருமே பண்ணலையே அப்படின்னு இந்த கதையோட ஐடியா எனக்கு என்ன மைண்டில் இருந்தது. ஸோ அவரில் பார்க்க இந்த கதைக்கு அவர் கண்டிப்பாக சூட் ஆவார், அவரை வச்சு பண்ண முடியும்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட், அவ்வளோதான். அது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த கதையை. அவர் முதல்ல கதை நல்லா இருக்குது, பட் என்ன ஒரு சின்ன இனிஷியலாக ஒரு இது இருந்தது. பட் ஹி ஓவர் கேம் தட் ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு வந்தது ஒரு ஆர்வத்தர் வந்தால் மட்டும் பார்த்தது. இதுக்கு நிறைய வந்து ட்ரெயின் பண்ணணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்டர் விஜயா பாஸ்கர், அவங்க தான் ஜோதிகாவுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களே வந்து கிட்டத்தட்ட 1 month வந்து ஹி டுக் அ ட்ரைனிங் அது மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து அருள் இது வரைக்கும் பார்க்கும்போது இது ஒரு டோட்டலி வேறு ஒரு ஜானரில் இருக்கும். அது நல்லா சிரிக்க வைப்பார். அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் படத்தில். இன்னும் நல்ல ஒரு டச்சிங் மூமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பு ஃபுல்லாகவே இருக்கும். கோபம் எல்லாமே இருக்கும் அதில். நிச்சயமாக வந்து ஒரு ஆக்டராக வந்து அவர் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ரோலாக இருக்கும் கண்டிப்பாக. இது ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தட். படம் பார்க்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, எனக்கும் வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இப்போது இந்த படத்துக்கு அப்புறம், பிருந்தாவனத்துக்கு அப்புறம் there's going to be another ஒரு ambitious project, ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மாதிரி நியூ attempt that you're going to do with Arul again ஒரு டாக் இருக்குது. ஸோ how true is that? ஆமாம், பண்ண போகிறோம். அது ஃபேண்டாஸ்டிக். ஸ்டோரி டாக் அபவுட் இட் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெஃபினெட்லி. ஃபேண்டாஸ்டிக் சார். நல்ல கொலாபரேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு உங்களோட படங்களில். அதில் ஒரு கொலாபரேஷன் பிரகாஷ் ராஜ் சார், இன்னொன்று ஊட்டி, அப்புறம் இன்னொன்று உங்களோட அந்த வசனங்கள் கூட இப்போ மொழியில் வந்து என்ன ஆச்சு, பட்ஜெட் மாதிரி துண்டு கீழே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போது காமெடி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு என்ன சார் லிட்மஸ் டெஸ்ட்? இப்போது அங்கே செட்டில் சிரிக்கிறத ஒரு கணக்காக வச்சுப்பீங்களா? நீங்கள் ஒரு 2-3 பேர் உட்காந்து எழுதும் போது எந்த அளவுக்கு அது அப்படி கணக்கு போட்டெல்லாம் பண்ணுறதில்ல, நிஜமாக பண்ணுறதில்ல. அது எழுதும்போது இயல்பாக வர்றது தான் அது. இப்போ பட்ஜெட் மாதிரி துண்டு வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க முதல் தடவையாக. இது வரைக்கும் யாருமே அதை சொன்னது. அது வந்து மொழியில் எத்தனையோ பேர் எவ்வளோ டைலாக்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, என்னோட ஃபேவரட் டைலாக் நான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. பட் அது எங்கேயோ யாரையோ வந்து புரிஞ்சதுனாக்க அது ஓகே. எல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து ரீச் பண்ண அப்படி கணக்கு போட்டு பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இப்போது பிரகாஷ் ராஜ் சாருக்கு ஒருத்தர் 5 படங்கள் வந்து இயக்கி கொடுத்துருக்காரு. அதே ப்ரொடக்ஷன் பேனர், அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் அவ்வளோ சூப்பராக இல்லைன்னா அது நடக்காது. ஸோ ஏர்லியர் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் how did the equation work and who is he as a producer? ரெண்டு சைடு இருக்குது பிரகாஷுக்கு. ஒன்று ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர். அப்புறம் வந்து ரைட்டர் ஞானவேல், ஆர்ட் டைரக்டர் கதிர், அப்புறம் ஃப்ரெண்டு ஆக்டர் குமரவேல். நாங்களாம் ஒரு செட்டு. எங்களுக்கு எல்லாருமே வந்து இஸ் லைக் த நியூக்ளியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு பிரகாஷ் அது ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டு நமக்கு என்ன உதவி வேணும், ஒரு அட்வைஸ் வேணும், ஒரு இதுனாலும் எனி டைம் இஸ் தேர்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். இப்போது ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து இஸ் அ வெரி ஒரு டேரக்டர்ஸ் ட்ரீம்னு தான் சொல்லணும். அதாவது ஒன்ஸ் அவருக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆகிட்டு, யாருமே வந்து இஸ் நாட் டூயிங் சேரிட்டி ஃபார் எனிபடி. ஓகே, ஸோ நான் ஒரு ஸ்டோரி ஐடியா சொல்லியிருக்கேன், அது அவருக்கு எக்ஸைட் ஆனால் தான் வந்து இதாகும். பட் ஒன்ஸ் எக்ஸைட் ஆகிடுச்சுனாக்க லைக் ஹீ இஸ் தேர் வித் யூ. ஹீல் டூ வாட் எவர் இட் டேக்ஸ் டு மேக் இட் பாசிபிள். அந்த மாதிரி ஒரு வேறு எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இருக்காது. அதில் ரொம்ப வெரி வெரி கம்ஃபர்டபுள் இருக்குது. நானும் அந்த மரியாதை காப்பாற்றிடன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அந்த ஈக்குவேஷன் ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம். அது அப்படியே போயிட்டுருக்கு. I want a hog on a juicy burger. Huh? Torino slaps the South into you. சார், உங்களோட கதைகளில் வந்து அந்த டீமோகிராஃபி, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா, அங்கே நடக்கக்கூடிய கதைகள், அப்புறம் கொஞ்சம் வெளியில் அந்த ஷூட்டிங் ஸ்கெடியூல் பிரிக்கும் போதே அழகாக எழுதிடலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு கிளியர் கட் அப்ரோச் ஆன் ஃபில்ம் மேக்கிங் இருந்திருக்கு. ஸோ இந்த க்ரோயிங் டேஸில் வந்து there is so much of innovation, force-fitted innovation coming into cinema. How do you retain your signature style? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்கள் கதை வந்து எப்போவுமே வந்து ட்ரெண்டியாக கொஞ்சம் ஒரு இதாக இருக்கணும். கதை எப்படி இருக்கோ இல்லையா, அதை நம்ம சொல்கிற விதம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம யூ ஹவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்ம இதில் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு படத்தில் இருக்கிற எமோஷன் இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர் காதலிச்சாங்க, அதை வந்து அப்பா அம்மா கடுமையாக எதிர்த்தாங்க.
அப்படின்னா அது அப்பீல் ஆக மாட்டேது இன்றைக்கி. என்ன காரணம் சொல்லு அப்படின்னு. இன்றைக்கி வந்து இப்போ ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்னா முந்திலாம் அப்படி தான் இருக்கும். அப்பா என்ன பண்ண நமக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப வந்து இது பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் உட்காந்து பியர் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வி ஹேவ் டு ரியலி கான்ஸ்டன்ட்லி அப்டேட் யுவர் செல்ஃப். அது இல்லைனாக்கா ஃபில்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். நம்ம இன்னும் அதே சென்டிமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு கதை எப்படி இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வந்து இட் ஹேஸ் டு பி ட்ரெண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான். மற்றபடி வந்து அந்த மாதிரி ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் ஆனஸ்ட் டு யுவர் ஸ்கிரிப்ட், அது வந்து இந்த ஸ்கிரிப்டை நம்ம கையை பிடிச்சி கூட்டு போக முடியாது. இப்போ இந்த கதை ஊட்டியில் நடக்குது அப்படின்னாக்கா அது நாட் ஃபார் விஷுவல் பியூட்டி, எதுக்கும் அதுக்காகலாம் எதுவுமே இல்லை. இந்த கதை ஊட்டியில் தான் நடக்க முடியும் அது. பிகாஸ் இப்போ கதைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த மாதிரி ஊட்டியில் இருக்கிற ஒரு ஸ்மால் டைம் ஒரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து ஒரு சலூனில் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரே பொழுதுபோக்கு வந்து டிவியில் வந்து இந்த காமெடி சேனல்ஸ் பார்த்துட்டே இருப்பான். அது அவங்களாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக பார்க்குறாங்க அவங்க. இன்னும் அவங்க கேட்கறது நமக்கு தான் பிரச்சனை. அவங்க இதை புரிஞ்சுட்டு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அது எஸ்பெஷலி விவேக்கோட காமெடி ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அப்படிப்பட்டவன் வந்து திடீர்னு விவேக் ரோட்டில் பார்க்குறான். ஆக்டர் விவேக் ஆமாம் அதான். ஸோ ஆக்டர் விவேக் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்போது அது வந்து ஊட்டியில் தான் நடக்க முடியும். அது ஓகே, ஈஸ் காட் அ கெஸ்ட் ஹவுஸ் தேர், ஈஸ் கம் தேர் ஆன் சம் பர்சனல் ஒர்க் அந்த மாதிரி. ஸோ அது ஊட்டியில் தான் நடக்க முடியும். அந்த மாதிரி தான் அது. இட்ஸ் நாட் டெலிபரேட் ஒரு ஃபோர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது. இல்லை இப்போ அப்படியே நான் ஏன் சிரிச்சிட்டே இருக்கேன்னா அப்படியே உங்களோட படங்களில் வரக்கூடிய அந்த காமெடியெலாம் நான் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் சிபிஐ நான் எப்படி நம்புறது? நான் நடந்து போகிறேன், நீங்கள் சிபிஐன்னு கூப்பிடுங்க. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் இந்த சிச்சுவேஷனல் காமெடி, அந்த கேரக்டரோட ஃப்ளாவை வந்து ஒரு அட்வான்டேஜாக படத்துக்கு பயன்படுத்திக்கிறது. பயணமில் வந்து சில்லறையெல்லாம் சிதற விட்டேனே உனக்கு உப்பு கருவாடை. ஐ திங்க் தட் ஃபிலிம் டிசர்வ்ட் மோர் சக்ஸஸ். அந்த டைம் ரிலீஸ் ஆன டைம் வந்து சென்னை வாஸ் கோயிங் த்ரூ. நாட் ஓன்லி சென்னை, 9 districts were like flooded totally. It was a disaster. அது ஒரு பண்ண முடியாது. நம்ம ஃபிலிம் வாஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபன். நாங்கள் சத்தியமில் பார்க்கும்போது அப்படி சீட்லேருந்து விழறதுன்றது ஒரு எமோஷன் சார். அது என்னை பற்றி ஹியூமர் டெலிபரேட்டாக ஒரு விஷயம் வந்துனாக்கா அந்த மாதிரி மற்றவங்களோட டிசபிலிட்டியை கிண்டல் பண்ணக்கூடாது, மற்றவங்களோட ஒரு உருவம் பற்றி இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கான்ஷியஸாக பண்ணுறமே தவிர, ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. அந்த அவேர்னஸ் கூட இல்லைனாக்கா அப்புறமா தெர் இஸ் நோ யூஸ். இன்றைக்கி வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து கிண்டல் பண்ணி எவ்வளோ பேர், அது வந்து ரொம்ப பெரிதாக ஒரு சொசைட்டி அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது அவங்களை கிண்டல் பண்ணுறது இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியாது. அது நான் 10 வருஷம் முன்னாடி பண்ணேன், அப்போ யார் மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, இன்றைக்கெலாம் கேட்க முடியாது. இன்றைக்கி வந்து அவேர்னஸ் வேறு. இன்றைக்கி எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி வந்து ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டியை பற்றி வந்து ஒரு 10 years முன்னாடி இருந்த ஒரு இது வேறு, இப்போ வேறு. ஸோ இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்காமல் நம்ம அப்படியே இருந்தோம்னு வச்சாங்க, அது வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் இது ஸ்டோரி. அங்கே தான் வந்து தப்பு நடக்கிறது. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங், உங்களோட ப்ரீவியஸ் படங்களில் ஒரு எல்லாருமே அதில் காமெடி பண்ணுவாங்க. இப்போ ஸ்பெஷலிஸ்ட் கமிங் ஆன் போர்டு இன் திஸ் ஃபில்ம் அண்ட் கெட்டிங் டு பிளே இஸ் ரியல் செல்ஃப்னும் போது இங்கே எப்படி ஹவு த சிச்சுவேஷன் காமெடி இஸ் பிளேட் அப். கண்டிப்பாக அது விவேக் வந்து அதான் சொல்கிறேன். இப்போ அவர் நடிகர் விவேக்கே வராரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி இப்போ அவர் ஜஸ்ட் ஒரு காமெடி ட்ராக் பண்ணுறாருனாக்கா அது லாஜிக்கெலாம் எதுவும் பார்க்க வேண்டாம். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த கதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவரோட ட்ராக் வேறையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. கதையில் ஈ பிளேஸ் ஒன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு இது சென்டர் பாயிண்ட் அவர் தான். ஹீரோயினா ப்ளஸ் இவங்க இப்படி தான் வந்து இந்த ஒரு ட்ராக்கில் தான் கதை போகுதுன்னு போது ஹேவிங் டன் 400 films அந்த ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து விவேக் சார் வந்து காமெடி பண்ணுவார் அப்படின்றது நான் ஒரு பெரிய யூஎஸ்பியாக இந்த படத்துக்கு நான் சொல்ல மாட்டேன். விவேக் சாரால் வந்து ஹி ஹஸ் டன் அ கேரக்டர் ரோல் வெரி வெரி பியூட்டிஃபுல்ன்றது தான் என்னோட இந்த படத்தில் வந்து ஒரு யூஎஸ்பி. ஆமாம், இதில் வந்து ஒரு யூஎஸ்பி. அதில் அது வந்து உங்களை எந்த அளவுக்கு சிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து உங்களை ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப அப்படி he can bring a tear into your eye from your eye. அந்த மாதிரி that has also been your power இல்ல சார். சீன்ல அழலாம், சிரிக்கவும் செய்யலாம். அடுத்து அது நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ராபோசிங்கான. ஆமாம், அது என்னப்பா படம் வந்து அழுதும் அப்படியே டக்குன்னு சிரிக்கிறான், அது வந்து ஒரு உறுத்தலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, மேபி அது என்னோட ஒரு இதாக இருக்கலாம். அவரோட ஆக்டிங் இன்னொரு டைமென்ஷன் வந்து நிச்சயமாக இந்த படத்தில் வந்திருக்குது. விச் வில் பி அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஃபார் தி ஆடியன்ஸ். சார், உங்கள் படங்களில் இன்னொரு மறக்க முடியாத விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர். இப்போ நாங்கள் ரீசெண்டாக அவரை இன்டர்வியூ பண்ணி எப்படி ஒரு பூரிப்பாயிடுச்சு எங்களுக்கு. அப்படியே மொழி டைலாக் சொல்லி காட்டுறாரு, நடித்து காட்டுறாரு, அழுது காட்டுறாரு. யார் சார் அவர் உண்மையிலே எனக்கு வந்து அழகிய படத்தில் அவர் தெரியும். அந்த ஒரு கேரக்டருக்கு அவர் கூப்பிட்டேன். அப்போது ஹி வாஸ் மோர் டு ஸ்மால் ஸ்க்ரீன், அந்த ஃபுல்லாக அதை தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கூப்பிட்டு பண்ணும்போது க்ளீனாக ஒன் திங் ஐ ரியலைஸ், இவர் வந்து சும்மா வெறும் காமெடி ஆக்டர் கிடையாது, இஸ் மச் மோர் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சுது. அதுலேயே ஒரு எமோஷனல் சீன்லாம் எல்லாருமே அந்த ஸ்பாட்டில் அத்தனை பேருமே வந்து கண்கலங்கிற மாதிரி பண்ணார். இல்லை அழகிய தீயில. ஸோ அப்போவே ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் திஸ் இது டெடிகேஷன் அந்த இதெல்லாம். ஸோ அந்த வகையில் என்னை ரொம்ப ஒரு எக்ஸைட் பண்ண ஒரு நடிகர். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாஸ்கர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒரு கேரக்டர் ஆக்டர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவில் எவர் சீன். அதாவது நம்ம வந்து ஒரு எஸ்வி ரங்கராவ்,
ஒரு எஸ்பி சுப்பையா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த அவங்க என்ன டைப் ஆஃப் ரோல்லாம் பண்ணாங்க, அந்த வில்லன் பண்ணுவாங்க, வில்லன் பண்ணுவாங்க, காமெடி பண்ணுவாங்க, கேரக்டர் அப்படி அழ வைப்பாங்க அவங்கள. யூனோ அந்த மாதிரி ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து எம்எஸ் பாஸ்கர். கண்டிப்பாக அவருக்கு இன்னும் மேலே மேலே நிறைய ரோல்ஸ் அமையணும் கண்டிப்பாக. நீங்கள் பிரசன்னா சாரோடையும் திரும்ப யூ ஹேவ் டு டு another film. கண்டிப்பாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியாச்சு. அழகிய தீயே. ஆமாம் ரொம்ப நான் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப யோசிப்பேன். பார்ப்போம். பட் இந்த படம் இல்லை சார். இப்போ லெட்ஸ் கம் பேக் டு பிருந்தாவனம். yeah. இட்ஸ் ஊட்டி, இட்ஸ் ப்ளீசிங், இட் ஹாவ் யுவர் விட்டி டயலாக்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாமே. இந்த சாங் பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து ஹவு யூ ஹேண்டில் தட் ட்ரிக்கினஸ் சார் ஆக்ட் எழுதும் போது? இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சாங் வைக்கணுன்றது கம்பல்ஷனில் வந்து வச்சாக்கா அது வந்து ஆடியன்ஸ் நிஜமாக அந்த வகையில் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் 5 சாங்லாம் உட்காந்து பார்க்கணும். இப்போ பெரிய ஒரு ஃபேண்டாஸ்டிக் டான்ஸர், ஒரு பெரிய ஆக்டர், இஸ் அ குட் டான்ஸர்னாக்கா பார்க்கலாம். சும்மா ஒரு சாங் வைக்கணும் படத்துக்கு, அந்த ஒரு கிராமருக்காக நம்ம பண்ணாக்கா அது எந்த வகையிலுமே படத்துக்கு யூஸ் இல்லை. அவங்க எழுது தம்மடிக்க போயிடுவாங்க, எங்கேயா வெளில போயிடுவாங்க அவங்க. கண்டிப்பாக அது வந்து டசன் கிளிக் அடிமோர் அந்த மாதிரி 5 சாங் அந்த ஃபார்முலாலாம். கதைக்கு தேவைன்னாக்க ஒரு சாங்காக போதும், இல்லை 2 சாங் போதும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த கதையிலும் ஒரு 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 2 சாங் ஒரு கொரியோகிராஃபிக்கலாக இருக்கும், அவ்வளோதான். மற்ற இன்னொரு சாங் வந்து இட் ஒன்லி ஒரு மாண்டாஜ் சாங் தான். அது வந்து ஒரு கதையை நகர்த்துறதுக்கான ஒரு சாங்காக தான் இருக்கும் அது. அந்த மாதிரி இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் எல்லாருமே வந்து கதைக்கு தேவையான சாங் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவு, அந்த ஒரு கிளாரிட்டி எல்லாருமே வந்துருச்சு. அது கண்டிப்பாக. சார் உங்களுக்கு மலையாளம் தெரியாதா, இல்லை மலையாளம் சினிமா பண்ணணும்னு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஆசை மலையாளம். ஏன்னா உங்களுக்கான ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டேன். ஸோ அது மலையாளம் படம் பண்ண ரொம்ப உங்களுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி சார். அது ரொம்ப எனக்கு ஆசை. வெரி சென்சிபிள் ஸ்டோரி லைன். நான் ஆக்சுவலாக நடக்கிறதா இருந்தது, பட் சம் ரீசன்ஸ் அது நடக்கல. அது நான் வந்து 2 இயர்ஸ் பேக்கே வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறா இருந்தது. பிருத்திவிராஜ், மோகன்லால் இந்த கெஸ்ட் ரோல். அதாவது அது நடந்திருந்தால் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். அது நடக்கணும். அப்போ நடக்கல. அது திருப்பி நடந்தாலும் வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி. ஏன்னா அப்போ கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து அப்படி பயங்கரமாக ஷாக் ஆனாங்க அந்த ஒரு காஸ்டிங் பண்ணும்போது. இந்த பிருத்திவிராஜ் மோகன்லால் அப்படிங்கும்போது அதோட ரேஞ்சே வேறு மாதிரி இருந்தது. சம் ரீசன்ஸ் அது நடக்கல. அது லெட்ஸ் சி. உங்கள் ஸ்மைல் ப்ளீஸும் ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்குது? அந்த ஸ்டோரி லைன் யூன் அது ஏதாவது இனிமேல்லாம் ஸ்பில்லோவர் ஆயிருக்கா, இல்லை அந்த கதையை நீங்கள் அப்படியே விட்டாச்சு? அதை விட்டாச்சு, அவ்வளோதான். இட்ஸ் ஆல் கான், அவ்வளோதான். அது ஒரு லெசன், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். ஏன்னா உங்களோட படங்கள் மாதிரி தான் உங்களோட பேச்சு இருந்துச்சு. அண்ட் ஹோப்பிங் டு ஹாவ் மோர் ஃபன் த்ரூ பிருந்தாவனம். அண்ட் அருள்நிதி வந்து அவர் ஜெயிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா வெரி ரொம்ப கான்ஷியஸ் எஃபர்ட் ஆன் செலக்டிங் ஸ்கிரிப்ட்ஸ். இஸ் தி அபை டியால் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சக்சீட் அண்ட் கீப் டூயிங் ஃபிலிம்ஸ் சார். வருஷத்துக்கு கொடுத்துட்டே இருங்க. ஹங்கர் கெட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் லைக் டு ரீவிசிட் ஆல்சோ when we find time. ஆமாம், எல்லா மாதிரி ஜானர் ஃபிலிம்ஸும் வரணும். இட்ஸ் குட் ஃபார் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படி தான் எடுத்துக்கிறேன் நான். அதை மற்றபடி நான் என்ன சொன்ன மாதிரி பிருந்தாவனம் அது வந்து ஒரு இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்த்து சிரித்து அங்கங்கே நிகழ்ந்து திருப்பி அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகலாம் திருப்பி. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் ஃபுல்லி ஃபில்மி சார்பில் கொடுத்தீங்களா ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அடுத்த கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஷர்ட். ஸோ இட் சேஸ் சினிமா இஸ் த பெஸ்ட் இல்யூஷன். நைஸ், வெரி பியூட்டிஃபுல். யாராவது இருக்காங்க இதில் அனுராக், நோலன், மணி சார் அண்ட் டாரண்டினோ. ஓ, டேரக்டர். ஓகே. ஸோ நீங்கள் சார்பில் உங்களுக்காக ஒரு கப். ஐ ஆல்ரெடி ஹேவ் ஒன். ஓகே. ஐ ஹோப் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கப். ஓகே, நைஸ். அடுத்த படத்தோட டைலாக்ஸ்லாம் இந்த நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அண்ட் வி ஹேவ் another poster for you. ஓ ரியலி? எஸ். போஸ்டர். ஓகே, சூப்பர். ஸோ இவரை பிடிக்காத ஆட்கள் சினிமாவில் இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இளையராஜா ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.